Hello, இந்த வீடியோவில் CBSE Class 12 NCERT Exercise number 10.3 Vector Algebra அதில் பார்த்தீங்கன்னா question number 12 அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் and we are going to learn some concepts. If a vector dot a vector is equal to 0 and a vector dot b vector is equal to 0, then what can be concluded about b vector? சரியா போலாமா? We'll go with the solution and I'll go to the next page and it is solution. போலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? a vector dot a vector is 0 if and a vector dot b vector is 0. இப்போ b பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ a vector dot a vector is 0 அப்படின்னா a vector dot a vector எப்படி எழுதலாம்? I can write it as the magnitude of a the whole square equal to 0. Means அதாவது இது இப்படியும் எழுதலாம். I can write or simply without that vertical lines அதெல்லாம் இல்லாமல் மேலே அந்த ஆரோலாம் இல்லாமல் I can write simply a square. உங்களுக்கு இது தெரியும், இது magnitude of a the whole square. ஸோ எந்த வெக்டருக்கு magnitude of a 0வாக இருக்கும்? நல் வெக்டருக்கு தான் null vector. So I can conclude a vector is a null vector. சரியா? அதை நான் மேலே எழுதிட்டுமா? I'll write a vector is a null vector. A vector is a null vector. Okay. இப்போ we'll come to the second part of the question. நம்ம இந்த first இதை வச்சு நம்ம we concluded that இதை வச்சு நம்ம என்ன conclude பண்ணிட்டோம்? A vector is a null vector. So இப்போ a vector dot b vector equal to 0 அப்படின்னா என்ன? I'll take the left hand side part. அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எப்படி எழுதலாம்? magnitude of a, magnitude of b, cos of the angle between a and b is equal to 0. இப்போ நம்ம இந்த ஈக்குவாலிட்டி நடக்கணும், இந்த ஈக்குவாலிட்டி நடக்கணும்னா ஏபி காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நம்மளை பியை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. we are asked to tell something about b. one thing we are clear about, நம்ம ஒன்று கன்க்ளூட் பண்ணிட்டோம், a vector is a null vector. so magnitude of a is equal to 0. எப்படி இருந்தாலும் இந்த ஈக்குவாலிட்டி ஒர்க் ஆக போகுது. சரியா? எப்படி இருந்தாலும் இந்த ஈக்குவாலிட்டி ஒர்க் ஆகும். ஏ 0னா மற்ற ஃபுல்லாக அந்த டேர்மே 0 ஆயிடணும். இந்த விஷயத்தை வச்சு நம்மளால் எதை சொல்ல முடியல? பிஏ பற்றி எதுவுமே பேச முடியல. எய்தர் பி கேன் பி a null vector ஆர் எனி வெக்டர். அது யூனிட் வெக்டராக இருக்கலாம், பி null வெக்டராக இருக்கலாம். இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த ஈக்குவாலிட்டி ஒர்க் ஆக போகுது. பி கேன் பி null வெக்டர், ஒரு யூனிட் வெக்டராக இருக்கலாம், null vector, unit vector, and b can have any choice. என்ன சாய்ஸ் ஆனாலும் இருந்தாலும் unit vector இருந்தாலும் this equality works. ஸோ அப்புறம் அதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம்? b vector can be any vector. It can be a 0 vector or a non-zero vector. So this condition works. Okay, thank you for watching the video till the end. ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பாக let me know in the comment. Bye. நன்றி.